வணக்கம். அதிமுக ராஜ்யசபா எம்பியாக திரு தமிழ்மகன் ஹுசேன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பா முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, வளர்மதி, அமைச்சர் ஜெயக்குமார் இவங்க 3 பேருமே ராஜ்யசபா எம்பி தனக்கு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதிமுக சார்புல கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யசபா எம்பி உறுதியாக அவங்களுக்கு கிடைக்கும். மற்றொரு எம்பின்றது பாமக இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இன்னொரு எம்பி கிடைக்கும். ஆனா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு அதிமுகல கடுமையான போட்டி நிலவுது. குறிப்பா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி அடைந்துட்டாரு. அவருடைய மகன் நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டு தோல்வி அடைந்துட்டாரு. எனவே எனக்கு இந்த ராஜ்யசபா எம்பி எனக்கு தரணும் அப்படின்ட்டு ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்களும் லேடீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில இந்த எம்பி சீட்டை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது பல்வேறு விதமான இந்த சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுக்குள்ள, தமிழ்மகன் ஹுசேன் அவர்களும் தனக்கு இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு வேணும்னு கேட்டிருக்காரு. குறிப்பா அவருக்கு வயது 80 வயதுகளை தொட்டுவிட்டது. எனவே இதுக்கு மேல நான் சட்டமன்ற தேர்தல்லாம் வாக்கு கேட்டு போய் ஜெயிக்கிறது ரொம்ப கடினம். தேர்தல் வேலையில என்னால கவனம் செலுத்த முடியாது. எனவே இந்த வாய்ப்ப எனக்கு வழங்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தமிழ்மகன் ஹுசேன் கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட வியூகம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ திமுகவுக்கு சிறுபான்மையினர் மக்கள்லாம் அதிக அளவு வாக்கு செலுத்துறாங்க. அதுக்கு காரணம் திமுக தங்களுக்கு உதவும் அப்படின்னு அவங்கலாம் நினைக்கிறாங்க. இந்த சமயத்துல நாம இந்த தமிழ்மகன் ஹுசேன் அவர்களுக்கு இந்த பதவியை நம்ம கொடுத்தோம்னா, அதிமுகவும் சிறுபான்மையினர் நலனுக்கு சப்போர்ட்டிவா நிப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பரவும். எனவே தமிழ்மகன் ஹுசேன் அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு செஞ்சிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு ஜெயக்குமார் மற்றும் கோகுலேந்திரா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு இறுக்கமான முடிவுல தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனையின்படி அதிமுக சார்பாக ராஜ்யசபா எம்பியாக தமிழ்மகன் ஹுசேன் தேர்ந்தெடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கிறோம். நன்றி.